வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க ராகி உருண்டை ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ராகி உருண்டை ரெசிபி ரொம்ப சிம்பிளான முறையில் அதே நிமிஷம் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப சுலபமான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு சாக்லேட் மாதிரி இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கன்னு இல்லை, வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. செஞ்சு வச்சோடனே காலியாகிடும். அந்தளவுக்கு டேஸ்டியான ஒரு ராகி உருண்டை ரெசிபி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன். இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது. பல பேர் வீட்டில் சாக்லேட்டு மற்ற ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறது வழக்கமாக இருந்தால் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து ரெடி பண்ணுங்கள். இப்போ 2 கப் அளவுக்கு ராகி நான் எடுத்திருக்கேன். இதுக்கு வீட்டில் அரைச்ச ராகி மாவு தாங்க. கொஞ்சமாக டேபிள் சால்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சுடுதண்ணி இதில் சேர்த்துக்கணுங்க. நம்ம பச்சை தண்ணி சேர்த்து பழையக்கூடாது. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ராகி உருண்டையெல்லாம் நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் குழந்தைங்க சாப்பிடும். அதுக்காக தான் நம்ம சுடுதண்ணி ஊற்றுறது. சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியாக ஊற்றிக்கோங்க. நான் 1.25 கப்பு சுடுதண்ணி ஊற்றி இப்போ செய்ய போகிறேன். முதல்ல 1 கப்பு ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் பிசைய போகிறேன். இது முதல்ல டீஸ்பூன் வச்சு நம்ம ஸ்பூன் வச்சு நம்ம கிளறிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கை சுடாது. ஏன்னா மாவு நல்லா பிசையணும். அதை பிசைகிறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த சூடு நல்லா டைல்யூட் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கையை வச்சு பிசைகிறப்ப நமக்கு கை சுடாது. அதேமாதிரி வெந்நீர் ஊற்றுறதும் நல்லா சாஃப்டாக ஊற்றி பிசையணுங்க. இந்த மாவு சப்பாத்தி மாதிரியெல்லாம் பிசைஞ்சிடக்கூடாது. சப்பாத்தி மாவு மாதிரியெல்லாம் கெட்டியாக பிசைஞ்சிடக்கூடாது. நல்லா சாஃப்டாக நம்ம பச்சரிசி மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சா எப்படி இருக்கும் சாஃப்டாக, அந்த ஒரு கையில் நமக்கு தெரியும்ல, அந்த மாதிரி இந்த பிசைஞ்சு வச்சுக்கணும். நம்ம இப்போ நல்லா ஸ்பூனால் பிசைஞ்சு ஓரளவுக்கு பிசைஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் சூடு நிறையவே இருக்குது. இந்த சூடு இருக்கிறப்ப பிசைகிறப்ப தான் இந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதனால் சுடு தண்ணி அந்த சூடு இருக்கும்போதே நல்லா பிசைஞ்சிருங்க. நமக்கு சாப்பிட்ற பொருள் நல்லா சாஃப்டாக இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு தான் ஆகணும். இந்த மாவு பிசைகிறது மட்டும்தாங்க கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். மற்றபடி எல்லாமே நமக்கு ஈஸியான ஒரு மெத்தடு தான். மாவு நல்லா இந்த மாதிரி கையை வச்சு நல்லா கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால தான் நான் கொஞ்சம் பொறுமையாக பிசைகிறேன். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு விட்டுட்டு இது கையை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பச்சரிசி மாவெல்லாம் நம்ம இடியப்ப மாவெல்லாம் பிசைஞ்சோம்னா கை வச்சோம்னா ஒரு சாஃப்ட்னஸ் தெரியுமா, நமக்கு கையில் ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். கை வச்சோன்னா விரல் உள்ளார போகணும். சாஃப்டாக இருக்கும் மாவு. கையில் எடுத்தோம்னா ஒட்டாது. அதே சமயம் சாஃப்டாக இருக்கும். நம்ம உருண்டை செஞ்சு உள்ளார பூரணை வச்சு செய்கிறப்ப அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கேழ்வரகு மாவே எப்போதும் கெட்டியாக போயிடும். நம்ம செஞ்சு எந்த ரெசிபி செஞ்சாலும் கெட்டியாக போயிடும். அதனால தான் இப்படி பிசைகிறது. இதை ஒரு 10 நிமிஷம் எடுத்து அந்தண்டையாக ஓரமாக மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பூரணம் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, இது முழு பொட்டுக்கடலை தான் சேர்த்துருக்கேன். எல்லாமே வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் தாங்க, பெருசாக ஒன்றும் இப்போ தேவைப்படாது. வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சிடலாம். 2 கப் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். 1 கப்பு பொட்டுக்கடலை, 2 கப்பு தேங்காய் பூ சேர்த்தாச்சா. கொஞ்சமான ஒரு 4-5 ஏலக்காய் போட்டு நல்லா ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க மிக்சியில். இதை மிக்சியில் சுற்றி எடுத்துகிட்டு வரப்போ கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப மைல்டாலாம் அரைக்க வேண்டியது. ஒரு 4-5 ஏலக்காய் போட்டுக்கிட்டோம், தேங்காய் பூ, பொட்டுக்கடலை, இது 3ஐயும் போட்டு சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா 1 கப்பு நாட்டு சக்கரை சேர்த்து இந்த மாதிரி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி உதிராக இருக்கணும். இந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் தேங்காய் பூ சேர்த்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நாட்டு சக்கரை 1 கப்பு சேர்த்துக்கலாம். நல்லா அந்த கப்பால் எந்த கப்பால் நீங்கள் பொட்டுக்கடலை எடுத்தீங்களோ அதே கப்பால் 1 கப் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதையும் ஒரு வாட்டி சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். இப்போ சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். இப்போ ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். பெருசாக ஒன்று அடுப்பிலலாம் வச்சு கிண்டுற மாதிரியான எந்த ஒரு வேலையுமே கிடையாதுங்க. எல்லாமே சிம்பிள் மெத்தடு தான். ஆனால் டேஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ அது அந்த ஃபீல் பண்ணுறப்ப தான் தெரியும். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இந்த ராகி உருண்டை. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கு சாக்லேட் கலரில் உள்ளார பூரணெல்லாம் வச்சு செஞ்சுருக்கோமா, உருண்டையாக செஞ்சுருக்கோமா, கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க. நல்லா இந்த மாதிரி கையால் எடுத்து உருட்டினீங்கன்னா பூரணம் இந்த மாதிரி உருண்டையாக வரும் நமக்கு. இதை உள்ளார வச்சு நம்ம செய்கிறப்ப கண்டிப்பாக உதிர்ந்து உடஞ்சி வெளியில் வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கிறது. சில பேர் இதை அடுப்பில் நெய் ஊற்றியெல்லாம் வதக்கி செய்வாங்க. நான் இன்றைக்கி டேரெக்டாக தான் செய்ய போகிறேன். இப்போ சப்பாத்தி கட்டையில் ஒரு பாலித்தீன் கவர், இது வீட்டிலலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல பாலித்தீன் கவர், அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாலித்தீன் கவர் மேலே ஒரு எண்ணெய் தடவிருக்கேன். நான் எண்ணெய் தடவிட்டு மாவை கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம தட்டணும். இது சப்பாத்தி கட்டையிலலாம் வச்சு உருட்ட முடியாதுங்க, ஏன்னா ஒட்டிக்கும். இது நம்மளாம் சாஃப்டாக பிசைஞ்சிருக்கோம் அந்த மாவு. அதனால் நம்ம கையால் தான் தட்டணும். எண்ணெய் கையில் தடவிக்கிட்டு அந்த பேப்பர்லேயும் எண்ணெய் தடவிக்கிட்டு லைட்டாக இந்த மாதிரி ரவுண்டாக தட்டிக்கோங்க. மாவு நிறைய எடுக்க வேண்டாம். மாவு நிறைய எடுத்திங்கன்னா என்னாகும், அப்படியே மாவு வெடிச்சு போயிடும். அந்த உருண்டை நம்ம வேக வச்சு எடுக்கிறப்ப நம்ம இது எண்ணெயிலெல்லாம் பொரிக்க போகிறதில்ல, இட்லி பானையில் வச்சு வேக வைக்க தான் போகிறோம். அது வெடிச்சு போகாமல் இருக்கணும்னா மாவு அதிகமாக இருக்கக்கூடாது. நல்லா தின்னாக நீங்கள் தட்டிக்கோங்க. தட்டிட்டு உருண்டையாக நம்ம பூரணத்தை எடுத்து நடுவில் வச்சு நம்ம அப்படியே மேலே மெதுவாக ரோல் பண்ணணும். அந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி ஈஸி தான் எல்லாமே. லைட்டாக அந்த மாதிரி தடவி விட்டாச்சு. ரவுண்ட் ஷேப்பில் நம்ம தட்டிட்டு நடுவில் உருண்டையாக உருட்டி நம்ம பூரணத்தை வைக்க வேண்டியது தான்.
எந்த அளவுக்கு மெல்லிசாக தட்ட முடியுமோ தட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ உருண்டையாக இந்த பூரணத்தை எடுத்து நடுவில் வச்சுட்டு மெதுவாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் லைட்டாக ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டி விட்டுட்டு மெதுவாக நீங்கள் பேப்பரை எடுத்துகிட்டு ரவுண்டாக அப்படியே உருட்டிக்கோங்க. கையால் அப்படியே உருட்டிக்கோங்க. டக்குன்னு உருட்ட வந்துடும். அது ஃபஸ்ட்டு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மேலே அந்த மாவு எடுத்து அப்படியே மூடி போட்டு அப்படியே நம்ம வந்து உருட்டிட வேண்டியது தான். கையால் வச்சு அப்படியே உருட்டிட வேண்டியது தான். அவ்வளோதான். இது என்ன நம்ம கையால் உருட்டியும் செய்யலாம். சில பேருக்கு கையால் கிண்ணம் மாதிரி செஞ்சுட்டு செய்வாங்க. அது என்ன ஆகும், அந்த கிண்ணம் மாதிரி செய்கிறது வந்து ஹார்டாக இருக்கும். இப்போ ஹார்டாக இருக்கப்போ நமக்கு வந்து சாஃப்டாக இருக்காது உருண்டை. அதனால தான் நான் வந்து நல்ல மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு ஓரளவுக்கு பேப்பரில் வச்சு தட்டி செய்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். அவ்வளோதாங்க, ஈஸிங்க. செஞ்சு முடித்தாச்சு. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையுமே எல்லா மாவையுமே நான் உருண்டையாக உருட்டி செஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். ஈஸி மெத்தடு தான். கொஞ்சம் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி தான். பின்னாடி நடுவில் எடுத்து வச்சுட்டு நான் இப்போ டேரெக்டாகவே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த உருண்டையை நடுவில் இருக்க பூரண உருண்டையை அப்படியே லைட்டாக உருட்டினீங்கன்னா போகிறோம். இந்த அளவுக்கு வந்துடும். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா மாவையுமே நான் உருட்டி பூரணத்தை உள்ளார வச்சு உருட்டி நான் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம ராகியில் வந்து குழந்தைங்களுக்கு உணவுகளை செஞ்சு கொடுக்க குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ரெண்டாவது எலும்பு வளர்ச்சி, நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த மாதிரி உணவுகளையெல்லாம் நம்ம அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். நான் வந்து எப்போதுமே செஞ்சு கொடுப்பேன். இப்போ எல்லா மாவையுமே நான் உருட்டி வச்சுட்டேன். பூரணெல்லாம் வெளியில் வராத அளவுக்கு உள்ளார நல்லா மாவு வந்து நல்லா மெல்லிசாக உருட்டி வச்சுட்டேன். இப்போ ஒரு தட்டில், இட்லி தட்டில் ஒரு குழிக்கு ஒரு உருண்டை அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இட்லி தட்டில் வைக்கிறேன் நான். இப்போ ஆல்ரெடி நான் வந்து இட்லி பானையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். இப்போ அவ்வளோதான். இப்போ எல்லா குழிலையும் ஒவ்வொரு உருண்டை தாங்க வைக்கணும். அதிகமாக வச்சிங்கன்னா ஷேப்பு மாறி போயிடும், வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி வச்சு ஒரு 10லேருந்து 11 நிமிஷம், 10 நிமிஷமே அதிகம்தான், ஒரு 8லேருந்து 7 நிமிஷம் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஒன்று கூட கிராக்கே ஆகலை. ஏன்னா மாவு அந்த அளவுக்கு நான் பிசைஞ்சிருக்கேன். அதனால அப்படியே பார்க்குறதுக்கு வந்து சாக்லேட் உருண்டை மாதிரி இருக்கா. குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா யார் தான் வேண்டான்னு சொல்லுவா. கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு ரெசிபியை நம்ம செய்கிறப்போ கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் அதை ஃபோட்டோ எடுக்க கூட எனக்கு விடலை. எல்லாருமே எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு. அந்தளவுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. குழந்தைங்கள்லேருந்து எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு ரெசிப்பியை ராகியில் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.